அனைவருக்கும் வணக்கம். வெட்டினரி கவுன்சிலிங் வந்து இப்போ நடந்து முடிந்து அவங்க எல்லாருக்குமே சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கிறதுக்கான அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துருச்சு. இதை வெப்சைட் வழியாக நீங்கள் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இந்த கொடுத்துருக்காங்க, வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ 1வது ரவுண்டுடைய அந்த முடிவு இதில் கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களே பாருங்களேன். அதாவது 20ஆம் தேதிக்குள்ளே 20ஆம் தேதி 5 மணிக்குள்ளே இவங்க எல்லாமே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை போட்டு உங்களுடைய அலாட்மெண்ட்டை வந்து நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்குன்னு இதில் தெரியும். இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு இதில் அரசு கல்லூரிகள் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இடம்பெறும். ஒரு 7 கல்லூரிகள் இருக்குது. எல்லாமே இதில் அந்த 5.5 வருடங்களுக்கு அந்த 5.5 வருடத்துக்கான அந்த படிப்புக்கான எல்லாமே ப்ளஸ் 1 வருஷம் வந்து இன்டர்ன்ஷிப்போட சேர்த்து எவ்வளோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஆகுங்கிற ஒரு டீட்டெயில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக எல்லாமே இதில் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த பணத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு தெளிவாக இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தேதிக்குள்ளே, அதாவது 20/9/2024 5 மணிக்குள்ளே நீங்கள் எல்லாருமே காலேஜில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த BVSN AH படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு மொத்தமாக கிடச்சிச்சுங்கிற டீட்டெயில் வந்து இதில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நமக்கு அதாவது ஜென்ரலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஒட்டு மொத்தமாக கிடைத்ததுங்கிறதுக்கான விவரங்கள் வந்து இதில் இருக்குது. BVSN AH படிப்புக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் 502 பேருக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு ஜென்ரலாக. ஸோ 502 பேருங்கிறது இருக்குது. அதனோட மெடிக்கல் காலேஜ் அந்த அதாவது வெட்டினரி மெடிக்கல் காலேஜுக்கான அந்த எந்தெந்த காலேஜிலலாம் கிடச்சிருக்கக்கூடிய டீட்டெயிலும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. 502 பேருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பல மாணவர்கள் இதில் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் வச்சுருக்காங்க. அதாவது அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க. இவங்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த சீட்டு வாங்கினவங்க எல்லாருமே போய் கட்டாயமாக சேருவாங்களா அப்படிங்கிறது ஒரு குழப்பம்தான். ஏன்னா அவங்க வந்து மருத்துவ படிப்பில் கூட இடம் கிடச்சிருக்கலாம், அவங்களுக்கு இதுலேயும் அட்டன் பண்ணி பார்த்துருக்கலாம். அவங்க போய் சேரலைன்னா அந்த இடங்கள் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்கிறது இதில் தெரியும். அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா BVSN AH படிப்புக்கு. இதில் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்கிறது இதுலேயுமே ஒரு 700 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அப்போ 700 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நிலவரங்கிறது இவங்களாம் போய் ஜாயின் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்லேயே அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒகேஷ்னலுக்கும் இதில் எவ்வளோ யாருக்கு கிடைச்சிருக்கு என்ன டீட்டெயில்னு இருக்குது. ஸோ அதே போல் இந்த 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு நேரடியாக கலந்தாய்வு நடத்தப்பட்டது. அதுலேயும் எத்தனை பேருக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்குங்கிறத முன்னாடியே அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து இருக்குது. ஆனால் அவங்க சேர்றதை பொறுத்து தான் இருக்குது. அந்த 20ஆம் தேதிக்குள்ளே போய் சேரணும். ஸோ அவங்க போய் எப்படி சேர போகிறாங்கங்கிறது தெரியல. ஸோ இதுலேயுமே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. பிடெக் படிப்பு, அதாவது ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பொலிட்ரி டெக்னாலஜி, இது எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா? பிடெக் படிப்புகளுக்கான விவரங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. செலெக்ஷன் லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுடைய பெயர்கள் இருக்குது. மாணவர்களே, BVSN AH படிப்புக்கு உங்களுக்கு வந்து இப்போ அந்த கால் லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை போட்டு நீங்கள் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. 20ஆம் தேதிக்குள்ளே 20/9/2024 நீங்கள் சேராமல் போனீங்கன்னா அது இன்னொரு ஆள் அங்கே வெயிட்டிங்கில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்கங்கிறத இப்போ அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப கம்மியான இடங்கள் தான் BVSN AH படிப்பு இருக்குது. மொத்தமாகவே 660 சீட்டு. ஸோ இதில் ஆல் இந்தியா கோட்டா வேறு இருக்குது. ஸோ இந்த விவரங்களை உங்கள்கிட்ட சொல்கிறதுல முக்கியமான ஒரு செய்தியாக இதை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.